தமிழ்த்தாய் வாழ்த்து முதல்ல பாடப்பட்டுச்சு. உடனடியாக தேசிய கீதமும் பாடப்பட்டுச்சு. தமிழ்த்தாய் வாழ்த்து ஒரு முறையும் தேசிய கீதம் 2 முறையும் பாடப்பட்டுச்சு. மரபு மீறல் நடந்திருக்கு. இதுவரை கடைபிடிக்கப்பட்டு வந்த மரபை மீறி 2 முறை தேசிய கீதம் பாடப்பட்டிருக்கு. இதே கோரிக்கையை இதற்கு முன்பு இருந்த ஆளுநர் எங்களுடைய ஆட்சி காலத்திலையும் வச்சிருந்தார். ஆனா எங்களுடைய தலைவர் அப்பொழுது மிக உறுதியாக இருந்து இந்த அவையுடைய இறையாண்மையை நாங்க பாதுகாத்திருக்கிறோம். பதவியேற்பு தான் ஆளுநர் மாளிகையில் நடந்துச்சு. அங்க அவர் கேட்டுக்கொண்டபடி தேசிய கீதம் வந்தே மாதரம் எல்லாம் பாடினாங்க. ஆனா இப்போ ஆளுநர் உரை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள் நாம பணி செய்கின்ற இந்த சட்டமன்றத்துல தான் வாசிக்கப்பட்டிருக்கு. இது நம்மளோட டெரிட்டரி. இந்த நம்மளுடைய டெரிட்டரிய ஏன் ஆளுநர்கிட்ட கொடுக்கிற அளவுக்கு இங்க என்ன காம்ப்ரமைஸ் நடந்துச்சு அப்படின்னு மக்கள் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. மாண்பு உறுப்பினர், ஆளுநர் உரையாற்ற வந்தபோது தமிழ்த்தாய் முதல்ல பாடப்பட வேண்டும் என்கின்ற இந்த அரசின் உறுதியான கொள்கையில் நாங்கள் நின்றோமா, இந்த அவை நின்றதா என்பதை நீங்கள் முதல்ல பார்க்க வேண்டும். நாட்டுப்பண் 2 முறை பாடியதில் என்ன தவறு என்று எனக்கு தெரியவில்லை. நாட்டுப்பண் 2ஆம் முறை பாடிய தவறு என்று நீங்கள் சொல்ல வருகின்றீர்களா? அப்படி தவறு என்றால் அது எந்த அடிப்படை தவறு என்று சொல்ல வருகிறீர்கள்? நமக்கு வேண்டியது நம்முடைய தாய்மொழிக்கு முக்கியத்துவம் தர வேண்டும், உறுதியாக நிற்க வேண்டும். இந்த அரசு எந்த சர்ச்சையும் ஏற்படுத்தாமல் நிதானமாக உறுதியாக தாய் தமிழ்தான் எங்களுக்கு அடிப்படை என்பதை வைத்து தமிழ்த்தாய் வாழ்த்தை பாட வைத்தார்களா இல்லையா? அந்த தமிழ்த்தாய் வாழ்த்தை பாட முடியாமல் வேறு விதமாக இந்த அவை திசை திருப்பப்பட்டு பல்வேறு பிரச்சனைகளுக்கெல்லாம் ஆளான காரணங்களெல்லாம் 22ஆம் ஆண்டு பார்த்தோம், 23 பார்த்தோம், 24 பார்த்தோம், 25 பார்த்தோம், 26 பார்த்தோம். இந்த ஆண்டு தமிழ்த்தாய் வாழ்த்தை முதலில் பாட வைத்து தேசிய கீதத்தை 2 முறை பாடியதில் எந்த தவறும் இருப்பதாக நாங்கள் கருதவில்லை. அப்படி பாடியது தவறு நீங்களும் கருதிடக்கூடாது என்று நான் சொல்ல விரும்புகின்றேன். பேரவைத் தலைவர் அவர்களே, நாங்கள் கேட்டுக்கொண்டதுபடி தமிழ்த்தாய் வாழ்த்து முதல்ல ஒரு வாட்டி பாடிட்டீங்க. பொதுவாக இந்த அவையில் இருக்கக்கூடிய மரபு கடந்த காலங்களில், கடந்த ஆட்சி காலங்களில் தமிழ்த்தாய் வாழ்த்து ஒரு முறையும் நிகழ்ச்சி முடிஞ்சோடனே தேசிய கீதம் ஒரு முறையும் தான் பாடப்பட்டு நிகழ்ச்சிகள் முடியும். ஆனால் இந்த முறை நாங்கள் கேட்பது ஏன் 2 முறை தேசிய கீதம் பாடப்பட்டது அப்படிங்கிறது மட்டும்தான் எங்களுடைய கேள்வி. அப்படின்னா தமிழ்த்தாய் வாழ்த்தையும் 2 முறை நீங்கள் பாட சொல்லி உங்களுடைய ஆளுநர்கிட்ட நீங்க ஒரு கோரிக்கை வச்சிருந்திருக்கலாம். அது இங்க பேசும்போது உறுப்பினர்கள்லாம் ஆளுநர் அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறாங்கன்னு சொல்லி ஆளுநரை விட நீங்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறீங்க. தமிழ்த்தாய் வாழ்த்தை ஆளுநர் முன்னாடி நாங்க பாடி காட்டிட்டோம் அப்படின்னு பெருமை பொங்கி இங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்க சொல்றதை பார்த்தா தமிழ்த்தாய் வாழ்த்தை விட ஆளுநர் தான் உங்களுக்கு முக்கியம் அப்படிங்கிற எண்ணம் எங்களுக்கு ஏற்படுது, மக்களுக்கும் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.